ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு பிடிச்ச ரொம்ப அன்பான நம்ம ரொம்ப நேசித்த உறவு சில டைம் நம்ம எவ்வளோதான் பாசம் காணிச்சாலும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்காம நம்ம மனசை காயப்படுத்திடுவாங்க. இப்படி உங்கள் மனசை காயப்படுத்தினவங்க கிட்ட இதை மட்டும் செய்து பாருங்கங்க. இதை நீங்கள் செய்து பார்த்தாலே ஏன்டா இவங்கள மனசை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனம் நொந்து போவாங்க. இப்போ இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சிலவர் வாழ்க்கையில் பிரிவு சில டைம் நடந்துடும். அந்த பிரிவை நினச்சி வருந்தாதுங்க. பிரிவு நல்லதுக்கு தாங்க. சில பிரிவுகள் ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யான உறவு விலகி செல்லுது, உண்மையான உறவு எங்கே இருந்தாலும் தேடி வருங்க. ஒருத்தங்க பிரிஞ்சு போனாங்கன்னா, ஐயோ அவங்க பிரிஞ்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையான உறவுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி வரும். அதே போல தான் நாம் தான் சொந்த உறவுன்னு சொல்லி சிலவங்கள நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஏதோ ஒரு உறவு தானே அப்படின்னு சொல்லி நம்மளை எண்ணி நம்மளை தொந்தரவாக நினைக்கும்போது நம்ம மனசு ரொம்பவே கஷ்டமாகுதுங்க. அதே போல தான் உண்மையான உறவுன்னு சொல்லி எப்படி இருக்கும்னா, நிலை கண்ணாடியும் நிழல் போல கண்ணாடியும் பொய் சொல்லாமல் இருக்கணும். எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம கண்ணாடி முன்ன போய் நின்று நம்ம ஃபேஸை பார்த்தோன்னா நம்ம முகம் எப்படி இருக்கோ அப்படியே காணிக்கும். அதே மாதிரி தான் உண்மையான உறவும் இருக்கணும். இன்னொன்று, நிழல் போல் இருக்கணும். நிழல் எங்கே போனாலும் நம்மளை பின்தொடரும்ல, நம்மளை விட்டு விலகி போகாதில்ல. அதே போல தான் அந்த உண்மையான உறவு இருக்கணும். அது போல தான் மன அமைதியை விட மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பணத்தை தேடியும் வசதியை தேடியும் மனுஷங்க அலைஞ்சு திரியிறாங்க. ஆனால் பணம் இருக்கிறவங்க கிட்ட மன அமைதி இல்லைன்னா அந்த பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்க. வாழ்க்கைக்கான தேடல் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் என்ன தெரியுமா? மன அமைதிங்க. இந்த மன அமைதி இல்லாமல் உங்ககிட்ட எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பிறர் நம்ம மீது வெறுப்பை கொட்டும்போது நம்ம அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லைங்க, மிகப்பெரிய பலம். ஏன்னா இந்த அமைதி பல பிரச்சனைகளை தடுக்கிற ஒரு ஆயுதனையே சொல்லலாம். அதே போல தான் கஷ்டத்தை தாங்கக்கூடிய இதயம் காயங்களை தாங்காதுங்க. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்கிறது இல்லைங்க. ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய இதயம் என்ன ஆகுதுன்னா துரோகத்தை தாங்காதுங்க. நம்ம மனசுல இதயத்தில் பல வலியை தந்து பல வார்த்தைகளால் நம்ம இருதயத்தை சுக்குநூறாக்கி துரோகத்தை செய்கிற அந்த உங்கள் அன்பான உறவு நிறைய நம்ம அன்பு காணிச்சாலும் நம்ம அன்பை புரிஞ்சிக்காமல் இருக்கிற அந்த உறவுகிட்ட இருந்து சற்று விலகியே இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல தான் எப்பவும் தனிமையாக வாழ தயாராக இருக்கணுங்க. சிலர் எப்போ மாறுவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லவே தெரியாது. இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம முக்கியமாக இருந்தோம்னா நாளைக்கு அவங்களுக்கு நம்ம ஒன்றுமில்லாமல் இருப்போங்க. இப்படி தான் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அதுக்காகத்தான் நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக நிம்மதி இல்லாமல் அலையும் தெரியுமா? அதுதாங்க வாழ்க்கை. அடுத்தவங்க கண்ணுக்கு நம்ம மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த மௌனத்தில் எத்தனை வலி இருக்குது, எத்தனை உள்ளத்தில் காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்துக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுபோல் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்ணீரை போல தான் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொண்டா அந்த வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு மௌனமாக நீங்கள் இருந்து பாருங்க, பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க, பல பிரச்சனை காணாமே போயிடும். அதே போல தான் எல்லா வலிகளையும்
நம்ம மனசில் காயப்பட்டு இருக்கிற அந்த வலியை வார்த்தையால் யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியாது. அது ஓசை இல்லாமல் அழுகின்ற ஓராயிரம் வலிங்க எல்லாருக்க இதயத்திலும் இருக்கும். எல்லாருக்க இதயத்துலேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வலி நிறைஞ்சு தான் இருக்குங்க. அதே போல தான் குளிர்ந்த இரவில் மகிழ்ந்த மனதுடன் உறங்குங்கணுவாங்க, தூங்கணும். அப்பந்தான் இதமான கனவு உங்கள் மனசில் வரும். மனசில் தவறு யாருடையதாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டுங்க, இதுவரை கட்டி காத்த உறவு நம்முடையதுங்க என்பதை மட்டும் மறக்காமல் புரிந்து நடந்தாலே வாழ்க்கை சுகமாக இருக்கும், சுமையாக இருக்காது. அதே போல் யாரையாவது நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட நினச்சிங்கன்னா அது குழந்தையா மட்டும்தாங்க இருக்கணும். ஏன்னா அது அப்படி குழந்தையா இருந்தால் தான் அங்கே ஒரு பாரமும் இருக்காது, அங்கே ஒரு துரோகமும் இருக்காது. வேற யாரையாவது உங்களுக்கு பிடிச்ச நபர் வளர்ந்தவங்கன்னா அவங்கள தூக்கி நீங்கள் தலையில் வச்சு கொண்டாடிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது சுமையாக தான் நிற்கும். இதை புரிஞ்சுக்குங்க. அதே போல தான் நடிக்க தெரியாததுனால நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை இந்த உலகத்தில். நடிப்பதனால நிறைய பேருக்கு நடிக்கிறவங்கள பிடிக்குது. ஏன்னா அவங்க உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒருத்தங்களுக்கு அறிவுரை கூறினாங்கன்னா அந்த அறிவுரை சீக்கிரத்தில் புரியாதுங்க. துன்பம் உள்ள மனசில் சிக்கி தவிச்ச பிறகு தான் நன்கு புரியுங்க. அதே போல் நிறைய மொழிகள் பேச தெரிஞ்ச உடனே அது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது எல்லா மொழிகளையும் காட்டிலும் சிறந்த கலைன்னே சொல்லுவேன். அதே போல தான் குத்தி காட்டுறவங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குத்தி காணிப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரிங்க, ஓரமாக தூக்கி போட்டுருங்க. இங்கே காலத்துக்கு பாதையில் சில ஆசை நமக்கு கனவாகவே முடிஞ்சு போயிடுதுங்க. அதே போல் ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனுஷங்க. ஆனால் ஆடிய ஆட்டத்துக்கு எல்லாம் சேர்த்து கூலி கொடுப்பவன் யார் அப்படின்னு சொன்னால் இறைவன் மட்டும்தான். பலருக்கு வெகு தூரம் சென்ற பிறகு தான் தெரிகிறது வாழ்க்கையில் வழி தவறி போகணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா அது நல்ல வழியில் வாழ்கிறோமா அதை ஒன்றுக்கு பல நேரம் யோசித்து நம்ம வாழ்க்கை நடத்தணும். அதே போல் தான் ஒரு வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் அந்த வீடு முழுக்க நினைவு நிறைஞ்சு போய் இருக்கும். திரும்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் அந்த வழியை போனால் அங்கே வாழ்ந்த வாழ்க்கை பாடமாக நமக்கு கண் முன்னாடி போகுங்க. ஒரு வீட்டில் நம்ம வாழ்கிறோன்னா அந்த வீட்டை நம்ம காலி பண்ணிடுவோம். ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட நினைவுகள் நம்ம மனசில் இருந்துட்டு தாங்க இருக்கும். உங்கள் மேலே ஒருத்தங்க உயிராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தரக்கூடிய உண்மையான பரிசு என்ன தெரியுமா? உங்கள் அன்பு நேரங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு உறவுக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்காங்க, உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னா அந்த உறவு நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்கங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் போய் ஒரு உறவுக்கிட்ட அன்பை காணிச்சாலும் அங்கே அன்பு வர்றதில்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு மன காயம்தான் வருது. அப்போது நீங்கள் தாங்கி போய் அவங்கக்கிட்ட அன்பு காணிக்கிறத முதல்ல நிறுத்தணும். திருப்பி இப்படி காயப்படுத்துகிற உறவு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகி வரணும். இப்படி வரும்போதே அவங்க யோசிப்பாங்க, என்ன நம்ம எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் நம்மளை தாங்கி வருவாங்களே, இப்போ நம்மளை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே யோசிக்க தொடங்குவாங்க. யோசிச்சுட்டு நம்ம காயப்படுத்தினது தவறாக இருக்குமோ, ஓவராக காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க மனம் கலங்கி உங்ககிட்ட வருவாங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வீடியோ நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.